ஒரு மளிகை கடைக்காரர் ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருந்தாராம். அப்போ எதிர்க்க அவரோட வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்தவரு, "ஐயா வணக்கம்யா. நான் உங்க கடையில டெய்லி காய்கறி வாங்கிட்டு இருக்கேன். ஆனா காய்கறி எல்லாம் கொஞ்சம் பசுமையா இல்லன்னு எங்க வீட்டுக்காரி சொல்றா. அதனால நீங்க கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சீங்கன்னா, அது கொஞ்சம் பசுமையா எங்களுக்கு கிடைக்கும்ல" அப்படின்னாராம். அதுக்கு அந்த கடைக்காரர் சொன்னாராம், "அட ஏன் சார் நீங்க வேற, இதுக்கே காலையில 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியிருக்கு. வந்து கடைய தொறந்து வச்சு இருக்கிற பொருள வித்துட்டு, இரவு கடைய மூடுறப்போ மணி 10 ஆயிருது. ஏன் சார் தேவையில்லாத பிரச்சனைலாம் இழுத்துக்கிட்டு, காய்கறி கொண்டு வரவன்ட்ட வாங்கி வச்சா வித்துட்டு போகுது" அப்படின்னாராம். அதுக்கு அந்த வாடிக்கையாளர் சொன்னாராம், "ஐயய்யோ! நான் காலைல சீக்கிரமாவே எந்திரிச்சுர்றேன். அதனால நான் ஒண்ணு செய்றேன். நான் எங்க வீட்டுக்கும் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு, உங்க கடைக்கும் காய்கறி வாங்கிட்டு வந்து குடுக்குறேன். உங்களுக்கு சம்மதமான்னு" கேட்டாராம். அதுக்கு அந்த கடைக்காரரு, "அதனால என்னங்க, தாராளமா வாங்கிட்டு வந்து குடுங்க. நான் வித்துட்டு காச குடுக்குறேன்" அப்படின்னாராம். மறுநாள்ல இருந்து இந்த வாடிக்கையாளரு காலையில 3 மணிக்கே எந்திரிச்சு, பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயி, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு, கடைக்காரருக்கு தேவையான காய்கறியும் வாங்கிட்டு வந்து குடுக்க ஆரம்பிச்சாரு. இத பார்த்த பக்கத்து தெருவுல இருந்த கடைக்காரரும், "எனக்கும் வாங்கிட்டு வர முடியுமான்னு" கேட்டாரு. அவருக்கும் வாங்கிட்டு வந்து குடுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அடுத்த தெருவுல இருக்கிறவரு, "எனக்கும் வாங்கிட்டு வர முடியுமான்னு" ஒரு கடைக்காரர் கேட்டாரு. அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்து குடுக்க ஆரம்பிச்சாரு. இப்ப தொடர்ந்து இப்படி குடுத்துட்டு இருந்ததுனால, இவரு அடுத்தடுத்த கடைகள் எல்லாம் போயி கேட்டு, அதுக்கான ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயி, எல்லா கடைக்கும் காய்கறி சப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 3 டெம்போ டிராவலர் வச்சுக்கிட்டு, அதிலேயே காய்கறிகள எல்லா கடைக்கும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு, இப்ப மிகப்பெரிய காய்கறி வியாபாரி ஆயிட்டாரு. மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாரு. ஆனா, தூங்கி எந்திரிக்கிறத ஒரு பிரச்சனையா பார்த்த அந்த கடைக்காரரு, இன்னமும் அதே நிலையில அந்த ஏரியாவுல மளிகை கடை தான் நடத்திட்டு வர்றாரு. ஆமாங்க. பிரச்சனைகள வாய்ப்பா பார்த்தவரு மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு. அதனால பிரச்சனைகள நாம பிரச்சனையா பார்க்காம, அத ஒரு வாய்ப்பா பார்த்தா, நமக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். வாழ்க்கையில நிச்சயமா மிகப்பெரிய உயரத்த அடையலாம். நன்றி, வணக்கம்.